என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலுமே நீடிய பொறுமையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அந்த பலவான்லாம் ஒண்ணுமே இல்லையா. அந்த நீடிய பொறுமையா இருக்கிறார் தெரியுமா, அவங்கதான் உத்தமமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதாவது ஒருத்தவங்க ஒரு பட்டணத்தையே பிடிச்சிடலாம், ஓகேவா, ஒரு பட்டணத்தையும் அவங்க வந்து தோற்கடிச்சிடலாம். ஏன்னா இப்படி சொல்ல போனா ஒரு 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 போர்லயே அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனா அவர்களை பார்க்கலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன், ஓகே, தன்னுடைய மனதை அடக்குகிறவன். அந்த மனதுல போய்கொண்டு இருக்கிற எண்ணங்களையோ இல்ல அந்த மனது சொல்லும் சில நேரத்துல இதை பண்ணு அதை பண்ணுன்னு, அதன்படி கேட்காம வேத வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் உத்தமனா இருக்கானா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வீக்னஸே என்ன தெரியுமா, நம்மலாம் நிறைய இடத்துல நிறைய பேர் நம்ம கோபிகளா இருப்போம்ல. அப்படி இல்லாம நம்ம ஆண்டவருக்குள்ள நீடிய பொறுமையும் நம்மளுடைய மனதை அடக்குகிறவர்களாமா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உத்தமர்களா இருப்போம். பலவானை பார்க்கிலும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் நம்ம என்ன ரொம்ப உத்தமமா இருப்போம். ஸோ இன்றைக்கு கூட இந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை, நம்ம இந்த இடத்துல வீக்கா இருக்கோம்னா ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட மாட்டார். அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்து நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ கோஆப்ரேட் பண்ணுன்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா கனி கொடுக்கிறவர்களா இருப்போமே தவிர ஆண்டவரை வேதனை உள்ளாக்கவே மாட்டோம்.